சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 7ஆம் நாள், ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை மதியம் 12:30 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குங்க. அதற்கு பிறகுதான் பிரதமை திதி ஸ்டார்ட் ஆகுது. இன்று முழுவதும் மக நட்சத்திரம், அமிர்த யோகம் இன்று முழுவதுமே இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை நல்ல நேரம். சூளம் கிழக்கு, பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க. மேஷம், உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலமாக இல்ல அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ரொம்ப அழகா பேசி தீர்த்துருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாள். வீட்டிலையும் சரிதான், நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், வாகனம் வாங்கக்கூடிய சில நபர்கள் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இறங்குவீங்க. சரிங்களா? அது தொழிலுக்காக இருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்களுடைய சொந்த உபயோகத்திற்கான ஒரு வாகனமாக இருக்கலாம். ஒரு பைக் வாங்குறது, கார் வாங்குறது, சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கூட வாங்குவீங்க. சரிங்களா? இன்று வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. தன்னம்பிக்கை உயரும், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், மிதுன ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக சில வெற்றிகள் உங்களை தேடி வரும். பத்திர பதிவுகள் சில பேர் பண்ணுவீங்க. இன்று ஒரு இடமாற்றம் இருக்கின்றது. சில நபர்கள் தைரியமான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அது தொழில் சார்ந்த முடிவுகள் வச்சுக்கோங்களேன். தொழில் சார்ந்த முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்களும் வெற்றிகளும் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வீட்டுல உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே எல்லாரையும் வசியப்படுத்துவீங்க. சரிங்களா? நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க கரெக்டா கேட்பாங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்க ஒரு வேலைக்காக வெளியில கிளம்புவீங்க. அந்த வேலைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ரொம்ப அழகா சாதிச்சுக்கீங்க. இன்று உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும். வேலைகள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் தெளிவாகவும் பார்ப்பீங்க. சரிங்களா? பயணங்கள் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? வேலைக்காக ஒரு பயணம், தொழிலுக்காக ஒரு பயணம், கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைது. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, வியாபாரத்தில் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தான். அதே நேரத்தில் விரயங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது. அப்போ என்னென்ன வாங்கணும், என்ன செலவு பண்ணணும், எதுக்கு எந்த அளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத செலவுகளை நாம செய்யாம இருந்துடலாம். அதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க அதற்கான சில முதலீடுகள் எல்லாம் பண்ணுங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. இன்று உங்களுடைய தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். சின்னதா வியாபாரம் பண்ணிட்டா கூட சரிதாங்க, சின்னதா வியாபாரம் பண்ணா கூட சரிதாங்க. நீங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல கலைத்துறையில ஒரு இயக்குனர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கலைத்துறையிலிருந்து தயாரிப்பாளர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய தயாரிப்பில் வந்த அந்த படத்திற்காக லாபகரமான ஒரு பிசினஸ் இன்று நடக்கும். மன நிறைவான ஒரு நாள். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தந்தையின் மூலமாக தொழிலுக்கு மிகப்பெரிய உதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமைது. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் கொஞ்சம் குழப்பம் இருந்தால் கூட இன்று மதியத்திற்கு பிறகு மனசு தெளிவாயிடுங்க. சரிங்களா? எல்லா வேலைகளுமே ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் பார்ப்பீங்க. உங்களுடைய தந்தை உங்களுக்கு பக்கபலமா நின்று மிகப்பெரிய அளவுல உதவிகரமா உங்களுக்கு இருப்பாங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய கூட்டு தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நண்பர்கள்ட்டையும் சரிதான், கூட்டு தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் சரி, இல்ல அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற சக நண்பர்கள்ட்டையும் சரிதான், ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. பேச்சின் மூலமாக சிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா எல்லா வேலைகளும் பாருங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், நண்பர்களுக்காக வேலை வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள். சரிங்களா? நண்பர்களுக்காகவே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. எதிரிகளுடைய கொட்டங்கள் அடங்கக்கூடிய ஒரு நாள். சரிங்களா? எதிரிகள் உங்களுடைய வேலைகளை ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடங்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், மீன ராசிக்காரர்கள் இது வரைக்கும் ஒரு வேலை இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன், அந்த வேலையை தேடி இன்னைக்கு போறீங்க. சரிங்களா? தொழிலுக்காக ஒரு கடன், பூர்வீக சொத்துக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்
இன்று உங்களுக்கு நிலவும். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.